ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 167. இதில் 174வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மது அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. 174வது திருநாமம். ஓம் மகாபலாய நமக. பலசாலிகளுக்கும் பலம் கொடுப்பவர் என்று இதற்கு பொருள். இதை மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றார்கள். தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தார்கள். அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன், கர்ணா, இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம். அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீப வில்லை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் கர்ணனோ அவன் சுத்த வீரனாகிற்றே. அவன் என்ன சொன்னான்? அந்த காண்டீபத்தை வாங்க மறுத்துவிட்டான். நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன். தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன். ஆஹா, நீ அல்லவோ சுத்த வீரன். அர்ஜுனன் காண்டீபத்தை நம்புகிறான், நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் வெகுவாக பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான். அதை கேட்டு சிரித்த வியாசர், கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது, அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றார். அப்படியா, அது என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன். நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் வியாசர். பல ஆண்டுகள் கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான். அப்போது கண்ணன், அர்ஜுனா, நான் என்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன். அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு சென்றுவிடு என்று கூறினான் கண்ணன். இதனால் மிகுந்த துயரத்துடன் கண்ணனிடமிருந்து விடை பெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றான். வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீபத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன். ஆனால் அவனால் அந்த காண்டீபத்தை தூக்க முடியவில்லை. எத்தனையோ பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திவிட்டார்கள். தன் வாழ்விலேயே முதன்முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன். அதுவும் யாரிடம்? சாதாரண திருடர்களிடம். இதனால் வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திரபிரஸ்தத்துக்கு நடந்தான். அப்போது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர். அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியில் இருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் வியாசர். அர்ஜுனனும் சொன்னான், கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியிலிருந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் புறப்பட தயார். ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது. இதுவரை நான் காண்டீபத்தை பொம்மை போல கருதி அனாயாசமாக கையில் ஏந்தினேன். ஆனால் இப்போது அதை மலை போல் கனமாக உள்ளது. என்னால் அதை தூக்க கூட முடியவில்லையே. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டான் அர்ஜுனன். அதற்கு வியாசர், உன்னால் இந்த காண்டீபத்தை நிச்சயமாக தூக்க முடியாது. கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீபத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு அளித்தான். அவனுடைய அருளால் தான் நீ காண்டீபத்தை பொம்மை போல தூக்கினாய். இப்போது அவன் பூமியை விட்டு சென்று விட்டதால்
இனிமேல் இதை உன்னால் தூக்க முடியாது என்று சொன்னார். பிறகு சொன்னார், சூதாட்டத்தில் நீ காண்டிவத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, இப்பொழுது புரிகிறதா ஏன் என்று? கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டிவத்தை தூக்கிவிட்டாய். ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டிவத்தை அசைக்க கூட இயலாது. இது கர்ணனுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்றும் அந்த வில்லை நம்பி தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டீவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் என்று முன்னால் ஒரு நாள் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை இப்பொழுது சொன்னார் வியாசர். இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கும் கூட அந்த பலத்தை திருமால் தான் வழங்குகிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த கருத்தை சத்வம் சத்வவதாமகம், அதாவது பலசாலிகளின் பலமாக நானே இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையில் கூறுகிறான். ஆனால் தன்னுடைய செயல்களை ஆற்றுவதற்கு இன்னொருவரின் பலத்தை திருமால் எதிர்நோக்குவதில்லை. தன் பலத்தால் தான் நினைத்தவற்றை முடிக்கிறார். இத்தகைய மகாபலத்தோடு கூடியவராக திருமால் விளங்குவதால் மகாபலக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 174வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் மிகச்சிறந்த உடல் வலிமையையும் மன வலிமையையும் திருமால் அருளால் பெறுவோம். அடுத்து 175வது திருநாமம். ஓம் மகாபுத்தயே நமக. யஞமூர்த்தி என்ற பண்டிதருக்கும் ராமானுஜருக்கும் வாதப்போர் நடந்தது. அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.